வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதுக்கு முந்தின வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு போடுறது. ஆங்கில வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது ஏனோக் வாக்ட் ஃபெய்த்ஃபுல்லி வித் காட் 300 years. வாக்ட் ஃபெய்த்ஃபுல்லி, தேவனோடு உண்மையாய் நடந்தார் என்று சொல்லி போடுறது. ஹல்லேலூயா. ஸோ வாக்கிங் வித் காட், ஆண்டவரோடு நடக்கிறது, ஆண்டவரோடு நடத்தல், அவரோடு நடக்கிறது என்னென்னா, ஏனோக்கை குறித்து சொல்லும்போது வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உத்தமமாக என்ன செய்தாராம், தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வேதாகமம் சொல்லுகிறது, he walked faithfully with God. ஆண்டவரோடு அவர் நடந்தார். ஸோ வாக்கிங் வித் காட், நாம் இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவரோடு நடக்க கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கிங் வித் காட், ஆண்டவரோடு நடக்கிறது. ஆண்டவரோடு நடக்கிறதுனா காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போகும்போது அவர் கையை பிடிச்சிட்டு போகிறதா? காலையில் வாக்கிங் போகிறோம், சரி அவரையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற அது கிடையாது. ஆண்டவரோடு நடக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரோடு நாம் உறவாடுகிறதை குறிக்கிறது. ஏனோக்கு என்ன செய்தாராம், 300 years 300 வருஷம் அவர் ஆண்டவரோடு என்ன செய்தார், உத்தமமாய் நடந்தார். யோசிச்சு பாருங்க, 300 வருஷம் உத்தமமாக இருக்கிறதுனா இப்போ நமக்கு ஆயுசு நாட்கள் ரொம்ப கம்மி இல்லை? நமக்கு ஒரு வேளை 300 வருஷம் இருந்துச்சுன்னு வைங்க, 300 வருஷம் ஆண்டவரோடு நடக்கணும்னா முடியுமா? 30 வருஷம் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம், விழுந்துடுறோம், இல்லை பலவீனப்படுகிறோம். ஆண்டவரோடு நடக்கிறது, ஏனோக்கு 300 வருஷம் நடந்தாராம். ஸோ வாக்கிங் வித் காட், அவரோடு நடக்கிற அந்த அனுபவம் இந்த காலை நேரம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்வார், தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ யூ ஆர் கோயிங் டு வாக்கிங் வித் காட். நீங்கள் ஆண்டவரோடு நடக்க போகிறீர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவரோடு நடக்க போகிறீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏனோக்கு ஆண்டவரோட நடந்தார். அவர் ரொம்ப உண்மையாய் உத்தமமாய் நடந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். I am God Almighty. ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டும், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. So walking before the Lord, ஆண்டவர் சொல்றார், நான் எனக்கு முன்பாக நீ நடந்து எப்படி இருக்கணுமா, உத்தமனாயிரு. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், walk before me faithfully. ஆண்டவருக்கு முன்னால் உத்தமமாய் நடக்கிறவர்கள், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த காலை நேரம் நம் ஆண்டவரோடு உண்மையாய் உத்தமமாய் நடப்பதற்கு என்னெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். எவ்வளோ பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தார்கள். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிப்போம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்னத்தை கேட்கிறாரு, எப்படி இருக்கணுமா நம்ம சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக. இதை தான் ஆண்டவர் கேட்கிறார். வேற என்ன ஆண்டவருக்கு வேணும்? நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதே என்னதான், உண்மையாக நடக்கணும், அவ்வளோதான். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது
ஜனங்களை அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? ஜனங்கள்ட்ட என்ன சொன்னார்னா, என்னை பின்பற்றி வாருங்கள், ஃபாலோ மீ. ஆண்டவர் அப்படி தானே சொன்னார், ஃபாலோ மீ, என் பின்னால் வாருங்கள். ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன விஷயமே அது. ஆண்டவர் அதான் பேசினார், என் பின்னே வாருங்கள். ஸோ இது என் பின்னால் வாங்க அப்படின்னு சொல்கிறது இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்விடேஷன். எதுக்காகனா அவரோடு கூட நடப்பதற்கு, ஆண்டவரோடு நடப்பதற்கு ஆண்டவர் ஜனங்களை கூப்பிட்டு, ஜனங்கள் மக்கள் மனிதர்கள் எல்லாரையும் ஆண்டவர் எதிர்பார்க்குறதே என்னன்னா, உண்மையாய் அவருக்கு பின்னால் என்ன செய்யணும்? போகணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பின்னால் போகணும். அதை தான் அவர் கேட்குறாரு, ஃபாலோ மீ. ஆண்டவர் சொல்ல, என்னை பின்பற்றி வாருங்கள். அவர் வேறு எதுவுமே ஆண்டவர் கேட்கல, என் பின்னே வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிற நாம அவருக்கு பின்னால் உண்மையாக போகிறோமா? நம்முடைய பின்பற்றுதல், நம்ம ஆண்டவரை பின்பற்றி போகிற அந்த வழி சரியா இருக்கா? நிச்சயமா அவர் ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் தான். நம்ம ஏதோ பெரிய ஆண்டவருக்கு சொத்து சுகத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும், இல்லை நம்ம வீடை விற்று கொண்டு வந்து கொடுக்கணும், இல்லை அதை செய்யணும் இதை செய்யணும், உடம்பை வருத்திட்டு அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை ஆண்டவருக்கு. அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உத்தமமாய் அவரை பின்பற்றுவது. நம்ம 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 தேவைக்காக இல்லை, நம்ம பிரச்சனைக்காக இல்லை, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அதுக்காக நம்ம ஆண்டவரை தேடுறோம், அது இல்லை. கர்த்தர் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருக்கு பின்னால் உண்மையாக போகிறது. ஏனோக்கை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஏனோக்கு உத்தமமாய் என்ன செய்தான்? பின்பற்றினான். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுவது, உண்மையாக போகிறது. ஏன்னா நிறையா நம்ம பார்க்குற நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம தேவனிடத்திலிருந்து பின்னால் இழுக்கிற விஷயமாக தான் இருக்குது. இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நாம் என்ன செய்கிறோம்? தவறி விடுகிறோம். மோசே குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆண்டவர் சொல்றாரு, மோசையை பற்றி சொல்றாரு, மோசே ரொம்ப உண்மை உள்ளவன்பா, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் ரொம்ப உண்மையா இருப்பான். அது மட்டும் இல்லை, மோசே இந்த உலகத்திலேயே இருந்த மனிதர்களில் சாந்த குணம் உள்ளவன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. யாரை பற்றி? மோசையை பற்றி சொல்றாரு. மோசே ரொம்ப சாந்த குணம் உள்ளவன். ஏன்னா நீங்கள் என்னாகம புஸ்தகத்தில் படிக்கும்போது தெரியும், இவங்க போய் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை, கானான் தேசத்தை போய் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணி அவங்கள போய் பார்த்துட்டு வர சொல்லுப்பா, தேசம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு வாங்க, அங்கே உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்கே விவசாயம் எப்படி இருக்குது, அங்கே என்ன கனிகள்லாம் இருக்குது, அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், நல்லதா கெட்டதா, அது நம்ம குடியிருக்கிறதுக்கு ஏற்ற தேசமா, அதை போய் நீங்கள் என்ன செய்யுங்க, பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு கோத்திரத்துக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என்ன செய்கிறாரு? மோசே அனுப்புகிறார். இவங்க போகிறாங்க. இவங்க போய் நல்லா சுற்றி தெரிஞ்சு 40 நாள் சுற்றுறாங்க. நல்ல ஜாலியாக சுற்றி அங்கே கிடைக்கிற சாப்பாடெலாம் நல்லா சாப்பிட்றாங்க. நல்ல தேசம். அங்கே வேவு பார்க்குறதுக்கு, அந்த தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்கு 40 நாள் இவங்க எல்லாம் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு வந்தால் 2 பேரை தவிர மீதி எல்லாரும் என்னன்னா ரிப்போர்ட் கொடுக்குறான். என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான்? அதாவது ராங் ரிப்போர்ட். என்னன்னா, அங்கே இருக்கிற மனிதர்கள் பயங்கரமானவர்கள், அந்த தேசம் ரொம்ப பயங்கரமானது, நம்ம போய் அங்கே என்ன செய்ய முடியாது, குடியிருக்க முடியாது, அப்படியா இப்படியா எல்லாம் பயங்கரமாக பேசுகிறான். அப்பொழுது அங்கே போன 2 பேர் யாரு? காலேபும் யோசுவா. இவங்க 2 பேர் மட்டும் சொல்றாங்க, இல்ல அந்த தேசத்தை நாம் என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி, அது பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அந்த மற்ற 10 பேர் சொல்றான் பாருங்க, அதை தான் கேட்குறான். இவன் சொல்றதை கேட்கவே இல்லை. எல்லாரும் ராத்திரியெல்லாம் அழுகிறாங்க. எதுக்கு அழுகிறாங்க? ஐயோ, இந்த தேசத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியாது,
போக முடியாது. இவன் சொன்ன ரிப்போர்ட்டை பார்த்தா ரொம்ப பயமாக கிடக்குது. ஏனாக்கியர்கள் இருக்காங்களாம், நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க. அழுகிறாங்க. ராத்திரியெல்லாம் அழுதுட்டு மோசையை விட்டுட்டு இப்போ எப்படியாவது நம்ம எகிப்துக்கு என்ன செஞ்சிடணும், திரும்ப போயிடணும்னு யோசிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான மக்கள். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, டென்ஷன் ஆயிடுறாரு, பயங்கர கோவப்பட்டு மோசையை பார்த்து சொல்கிறார், மோசே நீ பேசாம இரு, இவங்களெல்லாம் இங்கேயே நான் என்ன செஞ்சிடறேன், காலி பண்ணிடணும், இவனெல்லாம் காலி பண்ணிடுவான், விட்டுரு, பேசாம இரு அப்படின்னு ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது மோசே என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆண்டவரே ஒரு மனுஷனை கொல்ற மாதிரி இவங்களை பூரா கொல்றாதீங்க, எகிப்து தேசம் கேள்விப்படும். அப்போ என்ன தெரியுமா பேசிக்குவாங்க, இவங்க ஆண்டவர் இவங்க கூட்டிகிட்டு போய் அவன் சொன்னபடி கேட்காம அங்கேயே அடித்து செத்துட்டான், அவன் எல்லாரும் காலி ஆகிட்டான்னு அப்படி பேசுவாங்க. ஆண்டவரை வேண்டாம். யார் சொல்கிறா, மோசே சொல்கிறார். மோசேயோட குணம் யோசித்து பாருங்க. மோசே ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் ஆண்டவருக்கு இவ்வளோ கோபம் வரும்போது மனுஷனாகிய மோசே கோபம் வருமா வராதா? வந்திருக்கும்ல. ஜனங்கள் செய்கிறத பார்த்து மோசேக்கு கோபம் வந்திருக்கும். ஆனால் கோபம் வந்தாலும் ஆண்டவர் சொல்லும்போது மோசே சரி ஆண்டவரை அடித்து காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். மோசே ரொம்ப நல்ல மனுஷன். அதான் மிரியமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசினாங்களாம். என்ன பேசினாங்க, இவர்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா, எங்ககிட்ட பேச மாட்டாரான்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்பையும் பயங்கர கோவப்பட்டு மோசே, ஆரோன், மிரியாம் 3 பேரும் என்ன செய்யுங்க, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க கூப்பிட்றாரு. 3 பேரும் போகிறாங்க. 3 பேரும் போகும்போது எனக்கு அந்த சம்பவத்தை நான் வாசிக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர் எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்கள் ஆண்டவர். 3 பேரும் போகிறாங்க. 3 பேரும் போகும்போது ஆண்டவர் மோசேட்ட எதுவுமே பேசலை. அவர் மிரியம்மை ஆரோனை பார்த்து சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசே நீங்கள் இப்படி பேசுனீங்களே, உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது, அவன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவன் முன்னாலே எல்லாம் பேசுகிறார். பேசின உடனே மிரியம் என்ன செஞ்சுட்டா, குஷ்டரோகம் வந்துடுச்சு. அது வந்த உடனே நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், பத்தியா பேசுனீல, உனக்கெல்லாம் வேணும் அப்படி தானே சொல்லியிருப்போம், உனக்கெல்லாம் வேணும், உனக்கெல்லாம் அப்படி வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படி. ஆனால் மோசே என்ன சொல்கிறார், உடனே ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறார், ஐயா தயவுசெய்து இவளை என்ன செஞ்சுருங்க, சுகப்படுத்திடுங்க. எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் பாருங்க, எவ்வளோ ஒரு உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறார். அவர் அப்படியே போய் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்றார், ஆண்டவரே இவளை சரி பண்ணிருங்க, தயவு செய்து வேண்டாம். அப்புறம் சொல்றார் ஆண்டவர், 7 நாள் பாளையத்துக்கு புறம்ப இருக்கட்டும், அப்புறமா சரியாகி வரட்டும். ஆண்டவர் அவ்வளோ பயங்கரமா பேசும் பொழுது மோசே போய் சொல்றார், ஆண்டவரே வேண்டாம். எனக்கு மேல் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்னே உத்தமமாய் நடந்தவர்கள், ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி வாழுகிறோம், நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய உள்ளத்தை. அதனால தான் மோசையை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, மோசேயின் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவருக்குள்ள உண்மை உள்ளவர்களா எந்த இடத்துலையும் ஆண்டவர் பார்க்கிறாரு. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையும் உத்தமமுமாய் நடக்கிறவர்களாய் நம்மை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். அதாவது உண்மையாய் நடக்கிறது, ஆண்டவருக்கு பின்னால் நடக்கிறதுனா என்னது? வேதம் சொல்லுது, சீக்கிங் காட். ஆண்டவரை தேடுவதுதான், ஆண்டவரை தேடுறதுதான் உத்தமமாய் நடக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும். அப்போ தேவனை தேடுகிற ஒரு இருதயம், அதுதான் உத்தமமாய் நடக்கிறது. நம்ம ஆண்டவரை தேடாம வேற எதெல்லாம் தேடிட்டு இருக்கோம். உண்மையும் உத்தமமாய் நடக்கிறவன் நிச்சயமா ஆண்டவரை தான் தேடுவான். அதுதான் வேதம் சொல்லுது, சீக்கிங். வேதத்தை நன்கு நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு பின்னால் நடக்கிறதுனா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த உலகத்தில் பலவித நெருக்கங்கள், போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்குது, பிசாசு சத்துரு எக்கச்சக்கமாக நம்மளை சோதிக்கிறான். எவ்வளவோ பலவீனங்களுக்குள்ளே நம்ம போகிறோம். ஆனாலும் இவைகளின் மத்தியில் நாம் தேவனை தேடும் பொழுது,
நமக்கு தேவை இருக்கிறது, நம்முடைய நம்முடைய பிரச்சனை இருக்கிறது, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம நினைக்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அதுதான் கர்த்தருக்கு பின்னால் நடக்கிற ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலையும் அவன் செய்கிறது அதுதான். ஆண்டவருக்கு பின்னால் நடக்கிறவன் முதலாவது யாரை தான் தேடுவான்? ஆண்டவர் தான் தேடுவான். சீக்கிங் காட். அதான் the part of walking with God. ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனிதன் செய்யக்கூடிய காரியம் அதுதான், தேவனை தேடுகிறது. முதலாவது தேவனை தேடுகிறது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும், என் பிரச்சனை எப்படி ஆகும், என் தேவை சந்திக்கப்படுமா படாதா, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, உதவி வருமா வராதா, விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி போட்டு கவலைப்பட நாளைக்கு சாப்பிடுவோமா சாப்பிட மாட்டோமா, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, பருப்பு தீர்ந்துச்சு, அரிசி தீர்ந்துச்சு, எண்ணெய் போயிடுச்சு, என்ன செய்வோம், அப்படி கவலைப்பட்டு அதுக்காக உட்காந்துட்டு இல்லைங்க ஒன்றுமே செய்ய முடியல, எந்திரிக்கவே முடியல, ஜபிக்கவே முடியல, அப்படி இல்லாமல் எந்த நிலைமையிலும் நான் ஆண்டவர் என்ன செய்வேன்? தேடுவேன். சீக்கிங் காட். ஆண்டவரை தேடுற ஒரு இருதயம், எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை தேடுற ஒரு இருதயம், அதை தான் ஆண்டவர் பார்க்குறார். வாக்கிங் வித் காட். தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன் அவன் ஆண்டவரை தேடுறவனா இருப்பான். எந்த நிலைமையிலையும் ஆண்டவரை தேடுவான். அல்லேலூயா. ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் ஆண்டவரை தேடுங்க. சொல்லுங்கள், ஆண்டவரை தேடுங்க. ஏன்னா ஆண்டவரை தேடாமல் அவருக்கு உண்மையாக நடக்கவே முடியாது. ஆண்டவரை தேடாதவே அவருக்கு பின்னால் போகவே முடியாது. த கிறிஸ்டியன் லைஃப் அப்படி தான் இருக்குது. இப்போ 2 கொரிந்தியர் 12:7 வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவர் சொல்றார். பவுல் அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஐயா எனக்கு 3 தடவை நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணுங்கன்னா உடனே ஆண்டவர் சரி பண்ணிட்டாரா என்ன? அவர் உடனே சுகப்படுத்தினாரா? இல்லை. பவுல் சொல்லுகிறார், அவர் உடனே சுகப்படுத்தலை. நான் 3 தடவை கேட்குறேன், அவர் அதை சரி பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கு பதில் ஆண்டவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா. இப்போ ஆண்டவர் ஆன்சர் பண்ணுறாரு. நான் ஆண்டவரே நம்பி இருக்கிறேன், நான் ஆண்டவரே ஆராதிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் என் ஜெபம் என்ன செய்யப்படவில்லை? கேட்க பவுல் சொல்ல 3 தடவை ஜெபம் பண்ணுறையா, ஆனால் எனக்கு என்ன இல்லை, சுகம் கிடைக்கல. இப்போ ஆண்டவருக்கு பின்னால் போகலாமா? போக முடியுமா? நான் கேட்டது கிடைக்கல, நான் ஜெபிச்சது நடக்கலை, என் பிரச்சனை தீரலை, என் வியாதி மாறலை, என் கஷ்டம் அப்படியே தான் இருக்குது, 5 வருஷம் அப்படியே தான் இருக்குது, 8 வருஷம் ஆச்சு அப்படியே தான் இருக்குது, எதுவுமே நடக்கலை. நான் எப்படி ஆண்டவருக்கு பின்னால் போகிறது? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், 3 தடவை கேட்டேன், அவர் கிருபை போதும்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? இப்போது என் பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்ய போகிறதில்ல, கவலைப்பட போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என் பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டுகிறேன், சந்தோஷப்படுறேன். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு பின்னால் போகிறவனோட ஆட்டிடியூடு. அல்லேலூயா. அவர் கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டிலும் சரி, அவர் தந்தாலும் சரி, தரலனாலும் சரி, நான் எந்த சூழ்நிலையும் நான் அவரை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். சொல்லுங்க, எந்த சூழ்நிலையும் அவரை பின்பற்றுவதை விட மாட்டேன். வாக்கிங் ஃபெய்த்ஃபுல்லி. என் ஜெபம் கேட்கப்படலைன்னா பரவாயில்ல, பல நாள் நான் உபவாசம் போட்டு ஜெபிச்சும் எனக்கு நடக்கலை, ஆனால்
நான் யாருக்கு பின்னால போறேன்? சிலுவையை முன்னா, உலகமே பின்னா. சிலுவையை முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. அவருக்கு பின்னால போறதுக்கு நம்மளை ஒரு தடவை கொடுத்துட்டோன்னா அவ்வளவுதான். அவருக்கு பின்னால போயிடுச்சு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார். ஆமென். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துருவார். நீங்க எதிர்பார்க்கறதுக்கும் மேலே கொடுக்குறவருங்க அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நம்ம எதிர்பார்க்கறதுக்கும் மேலே தருகிறவர், நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தகப்பன். இது நமக்கு தெரியாதனால அப்பப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த 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 வழியை விட்டுட்டு வேற பக்கம் அப்படி போயிடுறோம். இது ஒருவேளை நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ நினச்சிட்டு நம்ம மெதுவாக பார்த்துக்கலாம், அப்புறமா ஆண்டவரை தேடிக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே யோசிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க போயிடுறோம். ஒரு நாள் வேலைக்கு போனால் ஒரு 500 ரூபாய் என்ன செய்யும், கிடைக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே, திருவிருந்து ஆராதனைக்கு போய்க்கலாம். மற்ற ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது இல்லை. அன்றைக்கி ஒரு வேலைக்கு போனால் ஒரு 500 ரூபாய் கிடைச்சா குடும்பத்தை நம்ம என்ன செய்யலாம், காப்பாற்றலாம்ல. ஒரு 500 ரூபாய் கிடைச்சா ஒரு செலவு ஓடும்ல, ஓடும், ரொம்ப நாளைக்கு ஓடாது. அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு, அவர் கையில் வாங்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், அது நிற்கவே நிற்காது. அல்லேலூயா. Walking with God is so difficult. It's too hard. ரொம்ப சாதாரணமாக நடக்க முடியாது, ரொம்ப சிம்பிளாக ஆண்டவருக்கு பின்னால் போக முடியாதுங்க. உலக மக்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கடினமானதாக தான் இருக்கும். அவங்க செய்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாது, அவங்க யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க முடியாது, அவங்க வாழ்கிற மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியாது. அது ரொம்ப கடினமான விஷயம். ஆனால் 300 வருஷம் ஏனோக்கு ஆண்டவருக்கு முன்னால் உத்தமமாக என்ன செய்தார், நடந்தார். ரெக்கார்டு ஆண்டவர் வச்சிருப்பார். எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு. நம்ம பேசினதுக்கு, யோசிச்சது, செய்கிறது எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு. இதெல்லாம் யார் எழுதினது? ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். யாரை பற்றி எழுதி, ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் எழுதி வச்சிருக்கார். யாருக்கும் சொல்லிலாம் தரல. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஏனோக்கு எப்படி நடந்தான் அப்படின்றத ஆண்டவர் எழுதியிருக்க. மோசே என்ன நினைச்சான் அதை யாராவது சொல்லுவாங்களா? மோசே நினைச்சதை சொன்னாரா? சொல்லலை. மோசே நினைச்சதை இங்கே ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. அப்போ நம்ம நினைச்சதை அவர் எழுதுவாரா, எழுத மாட்டாரா? அல்லேலூயா. நீங்கள் உத்தமமாக ஆண்டவருக்கு பின்னால் நடந்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகிட்டு இருக்கு. உங்கள் பேரில் ஆண்டவர் வச்சிருக்கார். என் பிள்ளை எனக்காக செஞ்சது எல்லாம். மோசையை பற்றி ஆண்டவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. நான் கோவப்படுறேன்ப்பா, ஆண்டவர் சொல்கிறார், நான் கோவப்படுறேன், அவன் சாந்தமாக இருக்கான். யார் சொல்ல முடியும்? ஆண்டவர் அப்படியே சொல்லுவார். தேவன் நம்மை பற்றி அப்படியே சொல்லுவார். உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய எண்ணம் ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்னால் நடக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பல நேரங்களில் நம்ம தோற்று போய் நம்ம பின்வாங்கிறோம். நம்முடைய மாம்சம் நம்மை மேற்கொள்ளும் பொழுது மாம்ச எண்ணங்கள்னால நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப அப்படி பின்வாங்கிறோம். மாம்சத்தில் நம்ம யோசிக்கும் போது நம்மளால என்ன செய்ய முடியல, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க முடியல. பயம் வந்துடுது. இப்படி ஒருவேளை நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோமோ. ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரை நம்பி அவருக்கு பின்னால் உண்மையாக வந்த ஒருவரும் இதுவரைக்கும் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் கெட்டு போனதே இல்லை. ஆமென். ஸோ அவருக்கு பின்னால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், என்னைக்கு அவர் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி, அவர் எனக்கு உதவி செஞ்சாலும் உதவி செய்யலைனாலும், என் வியாதியை சுகப்படுத்தினாலும் படுத்தினாலும் பரவாயில்ல, நான் அவருக்கு பின்னால் என்ன செய்வேன், போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அவருக்கு பின்னால்
உண்மையாய் உத்தமமாய் நடக்கிறவர்கள். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவிக்கேற்றபடி நடப்போம். நம்ம இப்போ நம்ம மாம்சத்தில் இல்லை, நாம் எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குள்ள இருக்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள் வாசமாக இருக்க. let us keep in step with the spirit. நம்முடைய ஒவ்வொரு நடையும் எப்படி தான் இருக்கணும்? ஆவிக்குள்ள நிரம்பி நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் எப்படி தான் இருக்கணும்? ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாய். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசமாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திற்குள் நாம் நிரப்பப்பட்டவர்களாக நாம் தொடர்ந்து தெய்வ சமூகத்தில் நடக்கும் பொழுது இந்த ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மாம்சத்துக்கு இடமே இருக்காது. எப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே உயர்ந்து இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது மேலோங்கி இருக்கிறாரோ, அப்பொழுது மாம்சத்துக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. மாம்சம் ஏதாவது யோசித்தாலும் ஆவியானவர் என்ன சொல்கிறார்? அது தட்டி கீழே அமைதியாரு அப்படின்றார். நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நடக்கணும்னா ஆவிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். இல்லைன்னா நடக்க முடியாது. மாம்சத்தில் ஆண்டவருக்கு ஓட முடியாது. மாம்சத்தில் நீங்கள் ஜெபிக்க முடியாது. நீங்கள் மாம்சத்தில் கொஞ்ச நாள் ஜெபிக்கலாம், அதோட அவ்வளோதான். அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. மாம்சத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சா முடியாது. மாம்சத்தில் உங்களால் ஆராதிக்க முடியாது. கொஞ்ச நாள் ஆராதிப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களால் என்ன செய்ய முடியாது? மாம்சத்தில் ஆராதிக்க முடியாது. மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சி பின்னால் போனீங்கன்னா கொஞ்ச நாள் போகலாம், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆனால் நீங்கள் எப்போ பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படுகிறீர்களோ, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து, உங்களுக்குள்ள பரிசுத்தாவி வரும்போது தான் நாம் என்ன செய்ய முடியும்? பலனடைய முடியும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவியானவருக்குள்ள நம்ம நிரப்பப்படும் பொழுது ஒரு புது பலன் நமக்குள்ள வரும். அப்போ ஆண்டவருக்கு பின்னால் போகிறது ஒருபோது நமக்கு கஷ்டமாக என்ன செய்யாது? தெரியாது. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள் வாசமாக இருக்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் உணரணும். எனக்குள்ள இருக்கிறது யாரு? ஆமென். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். பரிசுத்தாவி நமக்குள் வாசமாக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க முதுகில் தட்டி சொல்லுங்க, உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். சொல்லுங்க, உங்களுக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் எல்லா டிஃபிகல்ட்டிஸையும் நம்ம தாண்டி வர முடியும். இல்லைன்னா டக்குன்னு பயந்துருவோம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நமக்கு பயமே வராது. ஏன்னா இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னால் அவரை பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா? கைது பண்ணிட்டு போகும்போது பேதுருவை பார்த்து கேட்குறாங்க, நீயும் அவனோட கூட இருந்தவன் தானே அப்படின்னா பேதுரு என்ன சொன்னார்? ரொம்ப தைரியம், ஆமாம்மா நானும் அவர் கூட தான் இருந்தேன். என்னான்றப்பா அப்படியா கேட்டார். அவருக்கு என்ன வந்துச்சு? ஐயோ, எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, நான் அவரை பார்த்தது கூட கிடையாது, அவர் வேற நான் வேற. உடனே எப்பா நீ சொல்கிறதான் அவர் வேற நான் வேறன்னு சொல்கிற, ஆனால் உன் பேச்சு என்ன செய்யுது? காட்டி கொடுக்குது. ஏன்னா இந்த பெந்தேகோஸ்தேக்காரவங்க பேசும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்க பேசும்போதே அப்படி பிப்ளிக்கலாக சில வார்த்தைகளை போட்டு தான் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி பேசும்போதே அது வந்துடும் நமக்கு, அந்த ஸ்லாங்கு அப்படி வந்துடும். கடந்த நாட்களில் நான் என்ன பண்ணேன்னு வாங்க. கடந்த நாட்கள்லாம் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. நம்ம பேசும்போது அப்படி சொன்னோம், கடந்த நாட்களில் நான் அப்படி இருந்தேங்க அப்படின்னு அப்படிலாம் சொல்லுவோம். இதை சொல்லும் போதே தெரிஞ்சிடுமே யார்? பெந்தேகோஸ்தே ஆளு. அதே மாதிரி தான் பேதுரு பேசியிருக்காரு. எனக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. அவர் சொல்லும் போதே தெரியுது, உன் பேச்சு என்ன செய்யுது?
நீ இயேசு கிறிஸ்துவோட இருந்தவன்னு காட்டி கொடுக்குது. பயம். ஏன்னா பரிசுத்தாவி அவனுக்குள்ள இல்லை. அப்போ என்ன வரும்? பயம் வந்துடும். ஐயோ எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் எப்பொழுது பரிசுத்தாவியானவர் அவருக்குள் வந்தாரோ, இப்போ அவர் ஆவியானவரோட சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறார்ல, அப்போ போய் சிறைச்சாலையில் தூக்கி பேதுருவை போட்ட உடனே சிறைச்சாலைக்கு போய் அவர் சும்மாவா இருந்தார்? அவரை ஏதோ இங்கே பாரு, யார் அந்த சேவகர்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த சிறைச்சாலை காவலாளிகள் சொல்கிறாங்க, இங்கே பாரு உன்னை வெளியே விடுறோம், ஆனால் இந்த இயேசுவை பற்றி கொஞ்சம் கூட எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. ஆவியானவர் இல்லைன்னா ஆமாங்க ஆமாங்க சரிங்க நான் பேசவே மாட்டேங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அப்படியா, வெளியே வந்தவுடனே சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தவுடனே என்ன பண்ணுறாரு? இயேசுவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இந்த தைரியம், ஏன்னா இப்போ நம்ம சொந்தக்காரனுக்கு பயப்படுறோம்ல, சொந்தக்காரன் என்ன 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 சொல்லிடுவானோ. ஒருவேளை சொந்தக்காரன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 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 விசேஷம் வச்சுருக்கான், அதுக்கு நம்ம போகலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? என்ன செய்வான்? நம்மளை அசிங்கமாக ஏதாவது பேசிடுவான். ஏற்கனவே அவன் 2000 ரூபா மொய் வச்சுருக்கான். இப்போ நம்ம போய் என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் 2001 வைக்கணும். வைக்கலைன்னா அவ்வளோதான். அதுக்காக நம்ம என்ன செய்வோம்? அவனுக்கு பயந்துக்கிட்டே போவோம். ஆனால் பரிசுத்தாவியானவர் இருந்தான்னா அவனுக்கு 2500 ரூபாயை ஃபோன்பேயில் கூட அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம்? ஆராதனைக்கு வருவோம். அப்படிதானே? இப்போ என்ன, ஆவியானவர் இருக்கார். சொந்தக்காரனை பற்றியோ பந்தக்காரனை பற்றியோ எதை பற்றியும் கவலை இல்லை. அவன் என்ன சொல்லுவான்? அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். நம்ம அப்படி சொல்லுவோம். எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. எதை எதை எப்படி செய்யணும்னு யாரும் எனக்கு சொல்லக்கூடாது. எனக்கு சொல்றவர் யாரு? நம்ம வீட்டு விசேஷங்கள் எல்லாம் யாரு தான் நடத்தணும்? சொல்லுங்க. ஆவியானவர் தான் நடத்தணும். வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தாலும் சரி, ஈவன் பர்த்டேவாக இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளை ஏஜுக்கு வந்துருச்சா உடனே போய் நம்ம யார் தான் நமக்கு துணையாக இருக்கிறது? ஆண்டவர் தான். இல்லை கல்யாணமா நமக்கு உதவி செய்கிறது யார் தான்? ஆண்டவர் தான். எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு சில பேர் வீடு கட்டினோடனே அந்த பிரதிஷ்டை ஜபத்துக்கு கூப்பிடுவாங்க. நானும் போவேன். ஆனால் என்னைய கூப்பிடும்போது, பாஸ்டர் எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் ஒரு 9:30-10 மணிக்கு வந்துடுறேன். சரி 9:30க்கு வந்துடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு அப்படி தான் நான் போகிறேன். 9:30க்கு நான் போகிறேன். ஆனால் 5 மணிக்கே பார்த்தீங்கன்னா தடப்புடலாக நிறைய விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் சூரியன் வர்றதுக்கு முன்னால் பாலை காய்ச்சணுமா பாஸ்டர். அந்த அம்மா சொல்லுது, யாருமா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? ஆனால் இல்லை எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க பாஸ்டர், சூரியன் வர்றதுக்குள்ளே பாலை காய்ச்சிடணுமா. அந்த சூரியன் வர்றதுக்குள்ளே நீ காய்ச்சினா நீதியின் சூரியன் உன் வீட்டுக்கு வரவே மாட்டாரே. யார் என்ன சொல்கிறது அதெல்லாம் கேட்கக்கூடாது. எனக்குள்ளே யார் இருக்கா? நான் ஆண்டவருக்கு பின்னால் போகிறேன். ஆண்டவருக்கு பின்னால் நடக்கிறதுன்றது வாக்கிங் வித் காட். அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம சும்மா எல்லாரும் சொல்கிறதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கேட்க முடியாது. எனக்குள்ளே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரோ அதனால தான் சொல்கிறேன். ஆவியானவர் நமக்குள்ளே இல்லாத வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அதை செய் இதை செய் எல்லாம் சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு அருமையானவர்ல அவர் செஞ்சாலும் சரி அவர் செய்யலைனாலும் சரி, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார்ல, எனக்கு இருக்கிற பலவீனத்தை பற்றி அவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். 3 தடவை ஜெபம் பண்ணியும் அவர் என்ன செய்யலை, எனக்கு சுகம் கொடுத்தாரா? சுகம் கொடுக்கல. அதுக்கு பதில் அவர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என் பலவீனத்தை பற்றி கவலையே படுறதில்ல. எல்லாத்துட்டையும் நான் போய் சொல்கிறேன், மேன்மை பாராட்டுறேன். என்ன மேன்மை பாராட்டுறேன்? எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, நான் இப்படி ஒரு பலவீனத்தில் இருக்கிறேன், அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன் தெரியுமா? நான் அப்படி பலவீனத்தில் இருக்கிறதுனால அவர் பலன் எனக்குள்ள என்ன செய்யுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
எனக்கு அருமையானவர்களே, இப்போ கர்த்தர் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது எது கேட்டோம் அது கிடைக்கலையா? இந்த பலன் வந்துருச்சு, அது போதும். இந்த கிருபை வந்துச்சுல, அது போதும். ஆண்டவருக்கு பின்னால் போகும்பொழுது லாபத்துக்காக இல்லை, ஆண்டவருக்கு பின்னால் நடக்கிறது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இல்லை. ஆண்டவருக்கு பின்னால் போகிறது ஏதோ ஒரு ஆதாயம் கிடைச்சிடும், ஒரு சுகம் கிடைச்சிடும், ஒரு அற்புதம் கிடைச்சிடும், ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிடும், ஒரு புதையல் எடுத்துடலாம் அப்படின்னு ஆண்டவருக்கு பின்னால் வந்தால் ரொம்ப நாள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கொஞ்ச நாள் ஓடும் வண்டி, அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அப்புறம் படுத்துரும். எதுவுமே கிடைக்கல, எப்படி போகிறது? எதுவுமே செய்யலை, அவர் எப்படி போக முடியும்? நான் கேட்ட எதுவுமே அவர் தரல, அது கிடைச்சா தானே போக முடியும். அவர் கொடுக்கலன்னா எப்படிங்க போக முடியும்? பவுல் சொல்கிறாரு, நான் கேட்டேன், அவர் கொடுக்கல, ஆனாலும் நான் என்ன செய்வேன், அவருக்கு பின்னால் போவேன். ஹல்லேலூயா. அப்போ எப்போ தெரியுமா அப்படி போக முடியும்? மாம்சத்தில் இருக்கும்போது இல்லை, நீங்கள் ஆவிக்குள்ளே இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது, ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது தான் நமக்கு இதெல்லாம் பெருசாகவே தெரியாது. இந்த உலக காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் கொடுக்காம இல்லை, அவருக்கு எப்போ தெரியும் அவர் கொடுக்கணும்னு, அவர் கொடுத்துருவார். அதெல்லாம் நடக்கும், அது பெருசு இல்லை. நான் தேவனை தேடும் பொழுது இது கிடைக்குதோ கிடைக்கலையோ, பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரும்போது மட்டும்தான் நான் அந்த வேலையை செய்யவே முடியும். சங்கீதம் 23 சங்கீதம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 23 சங்கீதம் 4வது வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். Even though I walk through the darkest valley, நான் ஒரு மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள நான் போயிட்டு இருந்தாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னோடு இருக்கிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவருக்கு பின்னால் போகிற அந்த ஓட்டம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, குறைந்து போகக்கூடாது. ஒருவேளை தேவைகளோடு நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை வியாதியோடு நீங்கள் இருக்கலாம், பலவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், கண்ணீர் கவலையோடு நீங்கள் வந்திருக்க, நீங்கள் கேட்டது எதுவுமே கிடைக்காம இருக்கலாம், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவருக்கு பின்னால் நம்ம ஓடும் பொழுது, அவருக்கு பின்னால் அவரை பின்பற்றி செல்லும் பொழுது, எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி, ஒருபோது நான் என்ன செய்ய மாட்டேன், தொய்ந்து போக மாட்டேன், தொடர்ந்து ஓடுவேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம். ஏன்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது தான் செய்ய முடியும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் பயப்பட போறதில்லை. கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார் சொல்றார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால நாம் எங்க போனாலும் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கு? பயம் வராது, கவலை வராது, கஷ்டம் வராது. எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு ஒருபோது நான் என்ன செய்ய மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள. ஏன்னா கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், தெரிந்து கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது இப்படியாய், வாசிங்க. ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, வேற மாதிரி மாறவே மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க ரொம்ப கவலையில் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க பிரச்சனையில் இருக்காங்க, அதெல்லாம் வெளியே தெரியவே தெரியாது. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்த மாதிரியே தெரியாது அவங்கள பார்த்தீங்கன்னா. நம்மளை பார்க்கும்போது, நம்மளை பார்க்குறவங்களுக்கு எப்படி தான் தெரியும், ரொம்ப அப்படியே இதாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா நம்ம நடந்து போகிறது அவனுக்கு தெரியாது. அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம இழப்பு வாங்கிறது நமக்கு தான் தெரியும், அடுத்தவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அது ஒன்றும் இல்லை.
அவர் நம்ம கூட இருக்கிறதுனால எவ்வளோ ஓடினாலும் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? அவர் பார்த்துக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்மளை தப்பாக பேசினாலும் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார். நம்ம மேலே அது எந்த விதத்துலையும் பாதிப்பு என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. எத்தனை வியாதி வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு தேவை பெரிதாக இருந்தாலும், அவருக்காக காத்திருக்கிறவர்கள், அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோர்ந்து போகார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் கரம் நம்மோடு கூட இருக்கிறது. நீங்கள் நடந்துகிட்டே இருக்கலாம், ஆண்டவருக்கு பின்னால் போயிட்டே இருங்க, ஒருபோதும் திரும்பி பார்க்காதீங்க. எத்தனை பேர் என்ன சொல்லட்டும், அவருக்கு பின்னால் போகிறது ஒருபோதும் தடைப்படக்கூடாது. ஏனோக்கை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவன் எனக்கு முன்பாக உத்தமமாய் நடந்தான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு முன்னால் உத்தமமாக நட. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறது. அதுதான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், அவருக்கு முன்னால் உண்மையாக இருக்கணும். அவ்வளோதான். வேறு எதுவுமே ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணுன்னு தேவையில்லை. ஆண்டவர் கொண்டு போய் நம்ம ஏதாவது செய்யணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவருக்கு முன்னாலே உத்தமமாய் நடக்கிறவர்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், மேட் அலைவ் இன் தி ஸ்பிரிட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இன்றைக்கு ஒருவேளை மாம்சம் நம்மை பலவீனப்படுத்தலாம், நம்முடைய சரீரம் நம்மை பலவீனப்படுத்தலாம், இந்த மாம்சம் நம்மை கீழே இழுக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களுக்கு நம்மை தள்ளலாம். ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். மாம்சத்தில் கொலையுண்டார், ஆனால் ஆவியிலே. அதே போல இன்றைக்கு கர்த்தருடைய ஆவி நம்ம என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்தில் இருக்கவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, ஆவி உயிர்ப்பிக்கும். சொல்லுங்க, ஆவி உயிர்ப்பிக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆவி உயிர்ப்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஸோ மாம்சம் பலவீனம் தான். மாம்சம் ஒரு வேளை அப்படி நம்மளை திங்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரிசோர்ஸஸ் பேஸ் பண்ணி தான் நம்முடைய திங்கிங் இருக்கும், நம்முடைய பிளான் இருக்கும், நம்முடைய ஃப்யூச்சர் இருக்கும். இதை தான் நம்ம யோசிப்போம், நம்ம நடக்கிறது அப்படி தான் நடப்போம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நம்முடைய மாம்சத்தின்படி அல்ல, நம்முடைய ரிசோர்ஸஸ் இல்லை, அவருடைய ரிசோர்ஸஸில் தான் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை கர்த்தர் நடத்துவார். அதனால் மாம்சத்தில் யோசித்தா நம்ம என்ன செய்ய முடியாது? ஆண்டவருக்கு பின்னால் ஓட முடியாது. ஆனால் ஆவியானவருக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி நம்மை பலப்படுத்தும். தொடர்ந்து அவருக்கு பின்னால் நம்ம என்ன செய்யலாம்? ஓடலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு முன்னால் உத்தமமாக நடக்கிறத தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் இந்த பூமியில் இருக்க போகிறான்? ஏனோக்கு இருந்தார், அவர் 300 வருஷம் நடந்தார். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, அவ்வளோ காலம் இருக்க போகிறதில்ல. கொஞ்ச காலம், இந்த கொஞ்ச காலம் ஆண்டவருக்காக யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் வந்து ஒரு சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், அது புல் மாதிரியா. மனுஷனோட லைஃப் எப்படி இருக்குது? புல் மாதிரி. அதை திடீர்னு வரும், அப்புறம் 2 நாளில் அது என்ன செஞ்சிடும்? காஞ்சு போயிடும். ஆனால் இங்கே இந்த உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை முடியும் பொழுது அது எங்கே ஆரம்பிக்கணும்? பரலோகத்தில் ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்னால் உத்தமமாக நடந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தில் என்ன செய்யும்? ஆரம்பமாகும். நம்முடைய நடக்கை, நம்முடைய யோசனை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். மோசே குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தது போல ஆண்டவர் மோசையை பற்றி சொன்னார், மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். அதே போல நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும். நான் ஆண்டவருக்கு முன்னால் உண்மையாக நடக்கணும், என் உத்தமத்தில் நான் உறுதியாக இருக்கணும், நான் எந்த நேரத்திலையும் தவறு செய்யக்கூடாது, எந்த இடத்துலையும் நான் மாம்சத்தில் முடிவு செய்யக்கூடாது, ஆவிக்குள்ளே நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லா காரியங்களையும் செய்யணும். எல்லோரும் அப்படி கண்களை மூடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து
ஆவியானவரே, உம்முடைய சித்தம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து என்னை புதிதாக்கும், என்னை உருவாக்கும் ஆண்டவரே. உமக்கு பின் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவருக்கு பின்னால உத்தமமாய் நடப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். யாரெல்லாம் அவருக்கு பின் நான் உத்தமமாய் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன், பரிசுத்த ஆவி என்னை ஆட்கொள்ளட்டும் சொல்றவங்க உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. ஆண்டவர் பார்க்கணும், இயேசுவே உங்களுக்கு பின்னால செல்லுவதற்கு நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, கரங்களை கீழே போட்டுக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களை சரியாய் நடக்க பண்ணுகிறவர். உமக்கு பின் ஆண்டவரே உத்தமமாய் நடக்க எங்கள் ஒவ்வொருவர் கர்த்தர் கிருபை தாரும். கைகளை உயர்த்தின ஒவ்வொருவரும் உமக்கு பின் செல்ல ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் உம்மை விட்டு பிரியாத ஒரு அன்பு அவர்கள் இருதயத்தை இப்பொழுது நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைக்காகவோ ஆண்டவரே ஏதோ நன்மைக்காகவோ உம்மை பின்பற்றாதபடி ஆண்டவரே, நீங்க பதில் தரலனாலும், நீங்க உதவி செய்யலனாலும், அற்புதம் நடக்கலனாலும் உமக்கு பின் செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. தேவ வல்லமை அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தோடு தொடர்ந்து உமக்காக ஓட கர்த்தர் பலன் தார். எல்லா தடைகளும் மாறட்டும். உம்முடைய மேலான கிருபை அவர்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருப்போம். உம்முடைய பெரிதான கிருபையினால் அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய பலத்தில் அவர்கள் பலன் கொள்ளட்டும் ஆண்டவரே. சரீர பலவீனங்கள் மாறட்டும். ஆவியின் பலத்தால் அவர்களை நிரப்பி அனுப்புவீராக. கர்த்தர் கரம் அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குடும்பம் குடும்பமாய் உம்முடைய கரம் அவர்களை தேற்றும்படியாய் ஆற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியமும் சமாதானமும் சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.